வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் வித்யுலேகா அவங்க பண்ண கேரட் டார்ட்டிலினி வித் ப்ரௌன் பட்டர் சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டார்ட்டிலினி ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 கேரட்டை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கேரட்டை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேரட்லாம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியுமே நல்லா சுண்டிடுச்சு. அடுத்து நம்ம பேசில் சேர்த்துக்கலாம். பேசில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சதுனா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. பேசில் இல்லை அப்படின்னா ஆரிகானோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம்ல, அது ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மாவை இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டார்ட்டிலினிஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் நார்மலாக சப்பாத்திலாம் தேய்க்கிறேன்ல, அந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கிறோம். அண்ட் டார்ட்டிலினி பொறுத்த வரைக்கும் நல்ல ஷீட் மெலீஸாக இருக்கணும். பாருங்கள், கீழே இந்த சிலிக்கான் மேட்டில் இருக்க மார்க்கிங்ஸ் கூட தெரியுது. இந்தளவுக்கு நல்லா மெலீஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ மெலீஸாக முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் சின்னதாக எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் ஃபில்லிங் இருக்குல்ல, அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன். ரொம்ப நிறைய ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் மடிக்க முடியாது. அடுத்து கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேரட்டோடு சேர்த்து துருவின சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. நீங்கள் ஓரத்தில் தண்ணி தடவினால லைட்டாக நீங்கள் மடித்தாலே ஓரம் ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும். அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஸ்டஃபிங் இருக்க இடத்த மேல் பக்கமாக வச்சுட்டு 2 கட்டை விரலையும் யூஸ் பண்ணி எட்ஜஸ் 2த்தையும் லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எட்ஜஸ் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட டார்ட்டிலினி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை வேக வைக்க போகிறோம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். அதனால நான் உப்பு எதுவுமே போடாமல் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டார்ட்டிலினி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். டார்ட்டிலினிஸ் போட்ட உடனே தண்ணிக்கு அடியில் அப்படியே போயிடும். அதனால் வேக தண்ணிக்கு மேலே நல்லா ஃப்ளோட் ஆகும். கலருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். பாருங்கள், டார்ட்டிலினிஸ் எல்லாமே அந்த தண்ணியில் மிதக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து நாம் ப்ரௌன் பட்டர் சாஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் எல்லோ கலரில் மாறும். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக ப்ரௌன் கலரில் கிடச்சிரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டரை குக் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் எல்லாமே தீஞ்சி பிளாக் கலரில் மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நான் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வெங்காயமும் வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரௌன் பட்டர் சாஸ் நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய ஃபோம்ஸ் வரும். இதை அப்படியே சுட எடுத்து டார்ட்டிலினி மேலே ஊற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டார்ட்டிலினிஸை இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க டார்ட்டிலினி மேலே ப்ரௌன் பட்டர் சாஸ் அண்ட் கொஞ்சமாக பேசில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.